வணக்கம். பாரத் ஜோடோ யாத்திரை பிஜேபி மற்றும் பிஜேபியின் ஐடி செல் எந்த அளவில் இவர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறது, எந்த அளவில் இவர்களை அச்சத்தில் தள்ள வைத்திருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். எப்படியாவது பாரத் ஜோடோ யாத்திரையை பற்றி தவறான செய்திகளை புரோபகண்டா வழியாக பரப்ப வேண்டும். ராகுல் காந்தியுடைய அந்த இமேஜை தவறாக சித்தரிக்க வேண்டும். எப்படியாவது மக்கள் மனதில் பாரத் ஜோடோ யாத்திரை இது சரியான யாத்திரை கிடையாது, இந்த யாத்திரையில் பல்வேறு விதமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, காங்கிரஸை நம்பாதீர்கள், ராகுல் காந்தியை நம்பாதீர்கள் போன்ற பல்வேறு செய்திகளை உங்களுக்கு முன் பிஜேபியின் ஐடி செல் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நீங்கள் 2 படங்களை பார்த்திருப்பீர்கள். ஒரு படத்தில் ராகுல் காந்தி மது அணிந்து கொண்டு மாமிசத்தை சாப்பிடக்கூடிய அந்த காட்சி. இன்னொரு படத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டபடி டபுள் மீனிங் பாடல்களை கேட்டபடி ஒரு வீடியோவையும் பகிர்ந்து வருகிறார்கள். இது போன்ற எத்தனையோ இடங்களில் ராகுல் காந்தியோடைய வீடியோவாக இருக்கட்டும் அல்ல போட்டோக்களாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் பிஜேபியின் ஐடி செல் பகிர்ந்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன? உண்மையிலேயே ராகுல் காந்தி மது அணிந்து கொண்டு விஸ்கி சாப்பிட்டு கொண்டிருந்தாரா? உண்மையிலேயே ராகுல் காந்தி இது போன்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாரா? உண்மையிலேயே ராகுல் காந்தி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தவறாக தான் இருக்கிறதா என்கிற பல்வேறு விஷயங்கள். ஆனால் இதற்கு முன் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரையில் என்ன இம்பாக்ட் வந்தது? பிஜேபிக்கு என்ன பயம் வந்துவிட்டது? பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல்வாதிகள் எதற்காக பாரத் ஜோடோ யாத்திரையை பற்றி ஒரு புரோபகண்டாவை பரப்பி பார்க்கிறார்கள்? ராகுல் காந்தியுடைய இமேஜ், காங்கிரஸோடைய இமேஜ், பாரத் ஜோடோ யாத்திரையுடைய அந்த அர்த்தத்தை மாற்றி காட்டுகிறார்கள். இதற்கான ஒரு கேள்வி. முதலில் இந்த படத்தை பார்த்து விடுங்கள். அதாவது ராகுல் காந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மேசையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு பக்கம் மாமிசம் வைக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் விஸ்கி கிளாஸ் வைக்கப்பட்டது. ராகுல் காந்தியுடைய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொள்ளும் போது இந்தியாவை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பேசி வருகிறார். ஆனால் நேரம் கிடைக்கும் போது இது போன்று மது அணிகிறார். ராகுல் காந்தியுடைய இந்த படத்தை லக்ஷ்மிகாந்த் மணி பிஜேபியின் ஒரு ஐடி செல் நபர் அவர் பகிர்ந்திருக்கிறார். மேசையில் நான் எடுத்து காட்டியபடி விஸ்கி மாமிசம் அனைத்துமே இருக்கிறது. இவர் மட்டுமல்ல, இந்த படத்தை பிஜேபியில் இருக்கக்கூடிய டாக்கூர் சுபம் சிங் பிஜேபியின் ஒஃபிஷியல் பக்கத்தில் இருந்து பகிர்ந்திருக்கிறார். தபஸ்வி தபஸ்யா மே லீன் ஹை, இதே வார்த்தை, இதே ஹேஷ்டேக், இதே சென்டென்ஸ், அதே படம். அப்படியே நீங்கள் கீழே வந்தீர்கள்னா இன்னொரு நபரான ரவி ராஜ்பூத், இவரும் தபஸ்வி தபஸ்யாமே லீன் ஹே போன்ற வார்த்தையை போட்டு இந்த ட்வீட்டை பகிர்ந்து வருகிறார்கள், இந்த படத்தை பகிர்ந்து வருகிறார்கள். இதற்கான உண்மை என்ன? இதை நாங்கள் அலசி பார்க்கும்போது, ரிவர்ஸ் சர்ச் செய்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ட்வீட் கிடைத்தது. அந்த ட்வீட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா 7 ஜனவரி 2023 மாலை 4:49 மணியளவில் பகிரப்பட்ட ஒரு படம். ஆனால் இந்த படத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் பிஜேபி ஐடி செல் பகிரக்கூடிய படம், இன்னொரு பக்கம் ஒரிஜினலான படம். அந்த இடத்தில் விஸ்கி கிளாஸ் இருக்கிறது, இந்த இடத்தில் டீ கிளாஸ் இருக்கிறது. அந்த இடத்தில் மாமிசம் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த இடத்தில் ட்ரை ஃப்ரூட் இருக்கிறது. இந்த படத்தை பிரணய் ஜாய் குஹா என்கிற ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் பகிர்ந்திருக்கிறார் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில். It was sheer coincidence traveling to Punjab this morning. I crossed the Bharat Jodo Yatra with some difficulties and skulf. I was able to meet Mr. Rahul Gandhi while he was eating at dhaba few kilometers from Karnal. We discussed politics, economics and India's richest men. யதார்த்தமாக நான் பஞ்சாப் பயணத்தில் இருக்கும்போது பாரத் ஜோடோ யாத்திரையை பார்த்தேன். கர்னாலில் இருக்கக்கூடிய ஒரு டாபாவில் ராகுல் காந்தி அமர்ந்திருந்தார். கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியில் ராகுல் காந்தியை சந்தித்தேன். அவரை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி, இந்தியாவுடைய பாலிடிக்ஸை பற்றி, இந்தியாவின் 2 மிகப்பெரிய பணக்காரர்களை பற்றி பல்வேறு விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் செய்து கொண்டோம். அதற்கான படம். சரி, இவர் மட்டும் இந்த படத்தை போட்டார் என்றால் கிடையாது. நியூஸ் 24 என்கிற இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதே 7 ஜனவரி 2023 அதே படத்தை தன்னுடைய நியூஸ் டெலிகாஸ்டிங்கில் காட்டியிருக்கிறார்கள். அதற்கான காட்சியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இதற்கு கீழே நான் மீண்டும் ஒரு முறை அதே வைரல் ஃபோட்டோவை பாருங்கள், ஒரிஜினல் ஃபோட்டோவை பாருங்கள். விஸ்கி ஃபோட்டோஷாப் செய்யப்பட்டது.
மார்ஃபிங் செய்யப்பட்டது. எதிரில் வைக்கப்பட்ட அந்த மாமிசம் இதுவும் அதே போன்று மார்ஃபிங் செய்யப்பட்ட படம். அப்போ எந்த அளவில் பிஜேபி ஐடி செல் எப்படியாவது ராகுல் காந்தியோடைய இமேஜை, எப்படியாவது காங்கிரஸோடைய இமேஜை, பாரத் ஜோடோ யாத்திரையின் இமேஜை சீர்குலைக்க வேண்டும் என்கிற ஒரு வேலையை பார்த்து வருகிறார்கள். இது மட்டுமா? கிடையாது. இதே போன்ற இன்னொரு வீடியோவும் வைரலாக்கப்பட்டது. பிஜேபியின் ஐடி செல் காட்டக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் முதலில் பார்த்து விடுங்கள். ராகுல் காந்தி போஜ்பூரியில் வரக்கூடிய டபுள் மீனிங் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாரத் ஜோடோ யாத்திரை இருக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய பிரேக் டைமில் ராகுல் காந்தி செய்யக்கூடிய செயலை பாருங்கள். எத்தனை நபர்கள் இப்படி எடுத்துக்காட்டினார்கள்? வசீம் ஆர் கான் பிஜேபியின் ஒரு தலைவர். इवर எழுதிய இந்த வார்த்தை, भारत जोड़ो यात्रा के टाइट स्केड्यूल के बाद थकावट दूर करने के लिए पहले घूंघटा उठाया फिर पेट पर सुलाया जैसे सभ्य गाना सुनते हैं श्रीमान जी. பாரத் ஜோடோ யாத்திரையில் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் ராகுல் காந்தி போஜ்பூரியில் வரக்கூடிய டபுள் மீனிங் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். பிஜேபியின் ஐடி செல் எந்த அளவில் இது போன்ற வீடியோ காட்சிகளை மாஃப் செய்து எடுத்துக்காட்டி வருகிறது என்று பாருங்கள். ஹஸ்னா ஜரூரி ஹை என்கிற இன்னொரு ட்விட்டர் அக்கவுண்ட், அவரும் பாரத் ஜோடோ யாத்ரா के बाद रात्रि में देशभक्ति पूर्ण संस्कृति कार्यक्रम, பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பின் இரவு நேரத்தில் நாட்டுப்பற்று, நாட்டின் கலாச்சாரத்தை பற்றிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அல்பனா தோமர், இவரும் பிஜேபியின் ஐடி செல்லில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவரும் அதே போன்ற வார்த்தைகள் எழுதி அதே வீடியோவை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? पंजाब केसरीயில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிकल எங்கள் கையில் கிடைத்தது. भारत जोड़ो यात्रा के 100 दिन पूरे होने पर जयपुर में संगीत कार्यक्रम आयोजित. भारत जोड़ो யாத்திரை 100 நாட்களை தொட்டபோது ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் ஒரு ப்ரோக்ராமை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ப்ரோக்ராமில் எந்த விதமான டபுள் மீனிங் பாடல்களும் போடப்படவில்லை. அந்த இடத்தில் எந்த விதமான போஜ்பூரி பாடலும் போடப்படவில்லை. அந்த இடத்தில் என்ன நடந்தது, அதற்கான உண்மையான வீடியோ என்னவென்று நீங்கள் பார்த்து விடுங்கள். ராகுல் காந்தி அட் சுனிதி சௌஹான்ஸ் கான்சர்ட் இன் ஜெய்ப்பூர். சாந்தனு இந்த வீடியோவை பகிர்ந்து போட்டிருக்கிறார். டிசம்பர் 16, 2022. அதாவது சுனிதி சௌஹான் பாலிவுட்டின் ஒரு மிகச்சிறந்த பாடகி, அவருடைய ப்ரோக்ராம் அங்கு நடந்திருக்கிறது. எந்த விதமான டபுள் மீனிங் பாடலும் அங்கு பாடப்படவில்லை. எந்த விதமான போஜ்பூரி பாடல்களும் பாடப்படவில்லை. சுனிதி சௌஹானுடைய லைவ் கான்சர்ட் ஜெய்ப்பூரில் நடக்கும்போது அந்த கான்சர்ட்டில் கலந்து கொண்ட வீடியோ காட்சியை பின்னாடி இருக்கக்கூடிய பாடலை எடிட் செய்து டபுள் மீனிங் பாடலை போட்டு பிஜேபியின் ஐடி செல் பகிர்ந்து வருகிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுகிறேன். ராகுல் காந்தி இன் பாரத் ஜோடோ யாத்திரை தொடங்கிய போது பிஜேபி தொடர்ந்து முதல் நாளிலிருந்தே இதை எப்படியாவது களங்கப்படுத்த வேண்டும், எப்படியாவது இதை சீர்குலைக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துடன் தான் வேலை பார்த்து வந்தார்கள். இதற்கான காரணம் இருக்கிறது. பாரத் ஜோடோ யாத்திரை சக்சஸ்ஃபுல் ஆகாது என்று பல நபர்கள் நம்பினால் கூட பிஜேபி எந்த விதமான எதிரியுமே, எந்த விதமான எதிர்ப்பையுமே தனக்கு முன்னாடி நிற்க வைக்கக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்துடன் தான் வேலை பார்த்து வருகிறது. அதனால்தான் பாரத் ஜோடோ யாத்திரை தொடங்கிய நாளிலிருந்து பிஜேபி கடுமையாக இதை தாக்கி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் தாக்க அவர்கள் இதை பற்றி தவறான செய்திகளை பரப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை காட்டாமல் போக பாரத் ஜோடோ யாத்திரை ஒரு மிகப்பெரிய சக்சஸை அடைந்து வந்திருக்கிறது. இதே நேரத்தில் பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொண்ட போது ராகுல் காந்தி பேசிய அந்த வார்த்தை, ஹிந்து முஸ்லிமை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதையுமே காட்டுவதல்ல. மாலை ஆனாலே போதும் ஒவ்வொரு டிவி சேனலும் ஹிந்து முஸ்லிம் என்கிற டிபேட்டை தாண்டி வேறு எதையுமே நீங்கள் எதற்காக காட்டுவதில்லை. கடந்த 8.5 ஆண்டுகளாக இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி எதற்காக நீங்கள் கேள்விகளை கேட்பதில்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய, முக்கியமாக பிஜேபி, RSS, விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகளுடைய
தொண்டர்கள் அவர்கள் வாயிலிருந்தும் ஒரு தவறான ப்ரொபகண்டாவை தான் நீங்கள் பரப்பியிருக்கிறீர்கள். நான் கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டர் வரை நடைபாதையாக வந்திருக்கிறேன். என்னால் எங்கேயுமே ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையை பார்க்க முடியவில்லை. அனைத்து இடங்களிலுமே ஹிந்து முஸ்லிம் அனைவருமே ஒற்றுமையாக அன்புடன் தான் இருக்கிறார்கள். இதற்கு மேல்தான் பாரத் ஜோடோ யாத்திரை பற்றி பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்க்க முடிந்தது. பாரத் ஜோடோ யாத்திரை சக்சஸ்ஃபுல் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு விதத்திலும் எடுத்து வைத்தார்கள். அதாவது குஜராத்துடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள். ஹிமாச்சல பிரதேசத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அடைந்திருக்கிறார்கள் என்கிற பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்தார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2023ஆம் ஆண்டில் வரக்கூடிய ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், திரிபுரா போன்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸிற்கு சப்போர்ட் கிடைத்து வருகிறது. இளைஞர்களுடைய சப்போர்ட் கிடைத்து வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சப்போர்ட் கிடைத்து வருகிறது. இதற்கான காரணம் நேரடியாக ராகுல் காந்தி மக்களை போய் சந்தித்து தானாகவே மக்கள் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொள்ளும் போது அந்த காட்சிகளை பார்க்கும்போது பிஜேபியின் ஐடி செல், பிஜேபி அனைவருக்குமே ஒரு பயம் வந்துவிட்டது. எங்கள் கையில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் தவறிவிடுமா, எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆட்சியும் புடுங்கப்படுமா என்கிற விஷயம். பாரத் ஜோடோ யாத்திரை செய்த டேமேஜை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி எந்த அளவில் காங்கிரஸ், அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்களுடைய ஈடுபாடு, கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய அந்த வெறி எந்த அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்கள் தானாகவே காங்கிரஸை சப்போர்ட் செய்தாலோ சப்போர்ட் செய்யவில்லை என்றாலோ பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ், விஸ்வ ஹிந்து பரிஷத், இது போன்ற அமைப்புகள் யாரெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து வந்தார்களோ இன்னைக்கு பாரத் ஜோடோ யாத்திரைக்கு ஆதரவை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். உதாரணத்திற்கு ராம் ஜன் மந்திர் ட்ரஸ்டோடைய சீஃப் பிரீஸ்ட் அயோத்தியா, அவர் ஒரு கடிதத்தை எழுதி ராகுல் காந்தி உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை சக்சஸ் அடைய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார். விஹெச்பி, விஸ்வ ஹிந்து பரிஷதுடைய ஜெனரல் செக்ரட்டரியான சம்பத் ராய், அவரும் பாரத் ஜோடோ யாத்திரையை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கிறார். பிஜேபி தொடர்ந்து பாரத் ஜோடோ யாத்திரையை எப்படியாவது கலைத்து விட வேண்டும். பாரத் ஜோடோ யாத்திரையை கலைப்பதற்காக கொரோனாவை கூட உருவாக்கினார்கள். கொரோனா சைனாவில் இல்லாத பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களை வைத்து சைனாவில் புதுவிதமான கோவிட் வந்துவிட்டது, இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் இறக்க போறார்கள், அதை காரணம் காட்டி ராகுல் காந்தியுடைய இந்த பாரத் ஜோடோ யாத்திரையை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்கிற ஒரு கடிதத்தை ஹெல்த் மினிஸ்டர் ராகுல் காந்திக்கு அனுப்பினார். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று. பிஜேபியின் 2 எம்பிக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டார்களாம். ஆனால் எங்களுடைய ஒரு ஆய்வில் நாங்கள் அந்த வீடியோவை போட்டு காட்டினோம். மேலே அந்த ஐ பட்டனில் கொடுத்து விடுகிறேன், அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுகிறேன். சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் எடுத்து காட்டிய அந்த உண்மைத்தன்மை, எந்த விதமான கோவிடும் சைனாவில் பரவவில்லை, இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இங்கே இன்னும் அதிக சுதந்திரமாக இருக்கிறோம், லாக்டவுன் நீக்கப்பட்டிருக்கிறது போன்ற பல்வேறு தகவலை கொடுத்திருந்தார். அதாவது எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழியாக உங்கள் முன் வைக்கப்படக்கூடிய அந்த ப்ராபகண்டா எப்படியாவது மக்களை திசை திருப்பி கொண்டே இருக்கணும் என்கிற ஒரு நோக்கம்தான். பிஜேபி ஐடி செல் எந்த அளவில் பாரத் ஜோடோ யாத்திரையை சிதைக்க பார்க்கிறது என்று நீங்கள் பாருங்கள். கடைசியாக இன்னொரு வீடியோவை காட்டி விடுகிறேன். அமித் மால்வியா, சம்பீத் பாத்ரா, பிஜேபியின் ஒரு மிக முக்கியமான தலைவர்கள், ஸ்போக் பர்சன். அமித் மால்வியா ஐடி விங்கோடைய சீஃப், சம்பீத் பாத்ரா பிஜேபியோடைய ஸ்போக் பர்சன். 2 பேருமே ஒரு வீடியோவை 7 செகண்டுக்கான வீடியோவை போட்டு என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று அதை பார்த்து விடுங்கள். देश की जो आर्थिक स्थिति है उसके बारे में बताना चाहता हूं. देश की आबादी 140 करोड़ रुपए, 140 करोड़ रुपए. Imagine being accused of spending crores of Maljan Rahul Gandhi when one has to do listen his comical speech. கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து இவ்வளோ பெரிய மேடை அமைத்து ராகுல் காந்தியை பேசிவிட்டால் அந்த காமெடியை நீங்களே பார்த்து விடுங்கள். தேஷ் கி ஆபாதி 140 கரோட் ரூபாய். நாட்டின்
மக்கள் தொகை 140 ரூபாய் என்று பேசிவிட்டாராம். ஆனால் இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா संबित पात्राவும் அதே வீடியோவை போட்டிருக்கிறார். लीटर में आटा रुपए में आबादी ऐसे गजब के महाज्ञानी है राहुल गांधी. மாவு கோதுமை மாவு லிட்டரில் கிடைக்கிறது, மக்கள் தொகை பணத்தில் எண்ணி வருகிறார் இந்த நாட்டில் மகாஞானி ராகுல் காந்தி. ஆனால் இதை பற்றி பல்வேறு ஐடி விங்கை சார்ந்த நபர்கள், டாக்டர் ரிச்சா ராஜ்பூத் போன்ற நபர்கள், ஷஹசாத் ஜெய்ஹிந்த் போன்ற நபர்கள் அதே டேக், அதே ட்விட்டர், தொடர்ந்து அதே போன்ற வார்த்தைகள், எத்தனையோ நியூஸ் சேனல், எத்தனையோ யூடியூபர்ஸ்கள் இதைத்தான் எடுத்து காட்டினார்கள். ஆனால் உண்மை என்ன? இந்த உண்மைத்தன்மையை நீங்கள் பார்த்தீர்கள்னா ரிபப்ளிக் பாரத் போன்ற பத்திரிகை, அர்ணப் கோஸ்வாமியோடைய பத்திரிகை, இவர்களும் போட்டிருக்கிறார்கள் அதே வீடியோவை. ராகுல் காந்தியோடைய முழு வீடியோவை நாங்கள் பார்க்கும்போது தான் அதற்கான உண்மை தன்மை தெரிந்தது. 1 நிமிஷம் 54 நொடிகள் இந்த வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார். பாரத் கி ஆபாதி 140 கரோட் ரூபாய் என்று பேசிய அடுத்த நொடியிலேயே 140 கரோட் லோக் என்று திருத்தியிருக்கிறார் அடுத்த நொடியிலேயே. ஆனால் அதற்கு முன் ராகுல் காந்தி பேசிய அந்த வார்த்தையை மட்டும் துண்டாக கட் பண்ணி அதை புரோபகண்டா வழியாக ரிபப்ளிக் டிவி, அர்ணப் கோஸ்வாமி போன்ற நபர்கள், சம்பித் பாத்ரா போன்ற நபர்கள், அமித் மால்வியா போன்ற நபர்கள் வைரலாக்கி இருக்கிறார்கள். ஆனால் முழு வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதில் அவர் திருத்தியது தெளிவாக தெரிகிறது. அதாவது எத்தனை இடங்களில் ராகுல் காந்தி காங்கிரஸ் பாரத் ஜோடோ யாத்திரையை எப்படியாவது களங்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துடன் பிஜேபி களமிறங்கியிருக்கிறது. இதற்கான காரணம் அவர்களுடைய ப்ராபகேண்டா. கடந்த 8.5 ஆண்டுகளாக ஹிந்து முஸ்லிம் கலவரத்தை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தேர்தல்களில் கலந்து கொள்ளலாம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்து ஆள முடியும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு யாத்திரையில் ராகுல் காந்தி எடுத்து வைத்த விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே சமமான உரிமை, சமமான அதிகாரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒற்றுமைதான். இந்த நாட்டில் ஒரு மிக முக்கியமான விஷயம் பல்வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள், பல்வேறு மதத்தை கொண்டாடக்கூடிய நபர்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சி கடந்த 8.5 ஆண்டுகளாக ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தை தாண்டி, ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த பிரச்சனையை தாண்டி வேற எதையுமே பேசவில்லை. இந்த அனைத்து நபர்களுமே பொய்யை எடுத்து காட்டுகிறார்கள். 2800 கிலோமீட்டர் வரை நான் நடந்து வந்திருக்கிறேன், என்னால் எங்கேயுமே இந்த வெறுப்பை பார்க்க முடியவில்லை. அனைவருமே அன்புடன் தான் இருக்கிறார்கள், அனைவருமே ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். ராகுல் காந்தி பேசிய இந்த உண்மை இவர்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கிறது. இந்த இடத்தில் ஐடியாலஜி ஃபைட் தானே ஒழிய இந்த இடத்தில் ராகுல் காந்தி வர்சஸ் மோடி கிடையாது. ஒரு ஐடியாலஜி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி. இன்னொரு ஐடியாலஜி, இந்த நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை முன்னிறுத்தி இந்த நாட்டில் சாசனத்தை பிடித்து விடலாம் என்கிற ஒரு தவறான ஐடியாலஜி. உங்களுடைய ஐடியாலஜி எதை நோக்கி போகிறது? உங்களுடைய ஐடியாலஜி யாரை சப்போர்ட் செய்கிறது? உங்களுடைய ஐடியாலஜி யாரை சப்போர்ட் செய்கிறது என்று கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.